வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பெண்களை தாக்கும் நரம்பியல் நோய்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. 1. ஒற்றை தலைவலி. தலையின் ஒரு பக்கத்தில் மட்டும் வலியை ஏற்படுத்தும் இந்த நோய் பரம்பரை வழியாக உண்டாகலாம். தூக்கமின்மையால் அவதிப்படுபவர்களுக்கு ஒற்றை தலைவலி பிரச்சனை உண்டாகும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அதிக சிந்தனை மற்றும் போதுமான இடைவெளியில் உணவு உண்ணாத காரணத்தாலும் இந்த தலைவலி உண்டாகும். உணவு ஒவ்வாமையால் கூட ஒற்றை தலைவலி ஏற்படலாம். மருத்துவரின் ஆலோசனைப்படி தொடர்ந்து மருந்து உட்கொண்டால் இதிலிருந்து எளிதில் விடுபடலாம். 2. டென்ஷன் தலைவலி. டென்ஷன் தலைவலி மன அழுத்தம், சோர்வு காரணமாக ஏற்படுகிறது. 35 வயது முதல் 45 வயது வரை உள்ளவர்களுக்கே இந்த தலைவலி அதிகம் வருகிறது. அதிக வேலை, மன உளைச்சல், சரியான தூக்கம் இல்லாமல் இருப்பது போன்ற காரணங்களாலும் ஏற்படுகிறது. தொடர்ந்து கணினி திரையை பார்ப்பது, நீண்ட நேரம் வாகனம் ஓட்டுவதால் ஏற்படும் சோர்வு, மது அருந்துவது, சைனஸ், சளித்தொற்று, போதுமான அளவு தண்ணீர் பருகாதது போன்ற காரணங்களாலும் டென்ஷன் தலைவலி ஏற்படுகிறது. டென்ஷன் தலைவலியிலிருந்து நிவாரணம் பெறுவதற்கு போதுமான அளவு ஓய்வுதான் அருமருந்து. டென்ஷன் தலைவலி அடிக்கடி ஏற்பட்டால் மருத்துவரை அணுக வேண்டும். 3. வலிப்பு நோய். தலைவலிக்கு அடுத்தபடியாக அதிக பேரை பாதிப்பது வலிப்பு நோய். இது மூளையில் ஏற்படும் அளவுக்கு மீறிய மின்னிறக்கத்தால் அடிக்கடி ஏற்படும் தாக்கமாகும். தற்போது வலிப்பு நோய்க்கு அதிநவீன சிகிச்சை முறைகள் வந்துவிட்டன. இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் மூளை நரம்பியல் மருத்துவரிடம் ஆலோசனை பெற வேண்டும். சில அடிப்படை இரத்த பரிசோதனைகளோடு மூளையின் மின்னோட்டத்தை அளவிடும் பரிசோதனைகளையும் மேற்கொண்டு நோயின் காரணத்தை அறிந்து சிகிச்சை பெற வேண்டும். 4. பக்கவாதம். மூளைக்குள் இரத்தம் உறைவது அல்லது இரத்தம் செல்வது தடைபடுவதால் பக்கவாதம் ஏற்படுகிறது. முன் அறிகுறிகள் எதுவுமின்றி திடீரென ஏற்படுவதால் ஆங்கிலத்தில் இதனை ஸ்ட்ரோக் என குறிப்பிடுகிறார்கள். இரத்த ஓட்ட தடையின் மூலம் ஏற்படும் பக்கவாதத்துக்கு முக்கிய காரணம் கொழுப்பு படிவுகள் தான். இரத்த கசிவு மூலம் ஏற்படும் பக்கவாதத்துக்கு அதிக இரத்த அழுத்தமே முக்கிய காரணமாகும். 5. மூளைக்கட்டி. மூளைக்கட்டி எந்த வயதிலும் யாருக்கும் வரலாம். இது ஏற்படுவதற்கான சரியான காரணத்தை மருத்துவர்களால் குறிப்பிட்டு சொல்ல முடியவில்லை. தலைவலி, வலிப்பு, பார்வை குறைபாடு, வாந்தி, நடத்தை மற்றும் ஆளுமையில் ஏற்படும் திடீர் வித்தியாசங்கள், நடப்பதிலும் உடலை சமப்படுத்துவதிலும் ஏற்படும் திடீர் மாற்றங்கள், பேச்சில் ஏற்படும் திடீர் மாற்றங்கள் மூளைக்கட்டியின் அறிகுறிகள் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர், ரைட் யுவர் கமெண்ட்ஸ். முந்தைய வீடியோக்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க.